Hi students, 11th computer application students. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பிகினிங்லேருந்து நீங்கள் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் சொல்கிற கொஷின்ஸ் மட்டும் படிங்க போதும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துடலாம். 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 3, 4, 5 எல்லா லெசனில் இருக்க டிஃப்ரென்ஷியேட்ஸ் வந்து தனியாக நீங்கள் எழுதி வச்சு படிங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லா லெசனோட இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்ஷியேட் கொஷின்ஸ் மட்டும் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இருக்க டிஃப்ரென்ஷியேட் படிச்சிங்கன்னா மட்டும் போதும். ஸோ இதில் இந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பார்த்திங்கன்னா இந்த 3. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. தென் பார்ட் 3ல் இருக்க 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸு ஃபஸ்ட்டு, தேர்டு, and then 4th, 7th, and then 5 marks. 5 marksல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இந்த 3 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். பட் இந்த தேர்ட் கொஷின்ஸ் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் எதில் வேணால் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த கொஷினை நல்லா படித்து வச்சுட்டிங்கன்னா 2 மார்க்ஸ் கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம், 3 மார்க்ஸ் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ ஆல் லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தேவைப்படுறவங்க நீங்கள் என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் யூனிட் 1 சாப்டர் 2ல் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் தென் 5 மார்க்ஸ். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் சாப்டர் 1ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்க. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். பார்ட் 2 ஃபஸ்ட் கொஷின், செகண்ட், தேர்டு இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்ஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சம்ஸு நீங்கள் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பார்ட் 3 ஃபஸ்ட்டு, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து இதுலேயும் அதே மாதிரி சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சம்மு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஈஸியாக எப்படி சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிற மெத்தடு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். இதில் இந்த 4 கொஷின்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி சம்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ அந்த சம்ஸ் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படியே வாங்கலாம். பார்ட் 4ல் ஃபஸ்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் தென் செகண்ட் கொஷின் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ நீங்கள் புக் பேக் சம்ஸ் மட்டும் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. தேர்ட் சம்மில் ஆடு, சப்ராக்ஷன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் அதே மாதிரி 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், 3 மார்க்ஸில் கேட்கலாம், 5 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ இது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது ரிப்பீட்டட் சம் ஆல்சோ. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் சம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் இருக்க சம்ஸ் எல்லாமே நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். புக் பேக் சம்ஸ் எதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ இந்த சம் எல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் போய் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சாப்டர் 2 சாப்டர் 1ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி யூனிட் 1ல் இருக்க சாப்டர் 3 பார்க்கலாம். இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. பட் இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் இன்சைட் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸும் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் செகண்ட் கொஷின், தேர்டு, ஃபோர்த்து. செகண்ட், ஃபோர்த், 6th கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. 5 மார்க்ஸில் ஃபஸ்ட் கொஷின், தேர்டு, ஃபோர்த் நல்லா படிச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ரோம் வந்து 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், 3 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ இந்த கொஷின் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இன்சைடில் எது இந்த லெசனில் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்சைட் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். ஸோ போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் புக் பேஜ் நம்பர் 34, புக் பேஜ் நம்பர் 34 பஸ். வாட் இஸ் பஸ் இது கேட்பாங்க. இது இன்சைட் கொஷின். டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் இதெல்லாம் வந்து நீங்கள் இன்சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. டிஃப்ரென்ஷியேட் இம்பார்ட்டன்ட் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதுவே போதும். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்டு 3 டிஃப்ரென்ஷியேட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது 3மே நல்லா படித்து வச்சுக்கோங்க. 3மே இம்பார்ட்டன்ட். இதில் 3 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரோம், இபிரோம்னு கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து இபிரோம் அண்ட் இஇபிரோம் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அதனால நீங்கள் டைப்ஸ் ஆஃப் ரோம் நல்லா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த கொஷின் எந்த இது மாதிரி கேட்டால் எப்படி கேட்டாலும் நீங்கள் இதை ஆன்சர் பண்ணிடலாம்.
Unit 1 Chapter 4 Theoretical Concepts of Operating Systems. இந்த லெசன்ல நம்ம important questions பார்த்தலாம் வாங்க. 2 marks first, second, third, fifth, sixth. Third one, sixth one நல்லா படிச்சுக்கோங்க. So repeated most important question. So நல்லா இந்த ரெண்டு question நல்லா படிச்சுக்கோங்க. And then 3 marks first one and then second one. So இது ரெண்டு நல்லா படிச்சுக்கோங்க. Part 4. Part 4ல பார்த்தீங்கன்னா first one and then third one. So third one is very important. Third question நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. So most important. So நான் சொல்றது மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஆல் லெசனுக்கும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் இருக்குது. ஸோ அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இருக்கும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கன்னா போதும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறத மட்டும் படிங்க. டெஃபினட்டாக அது எக்ஸாம்க்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யூனிட் 1 Chapter 5 Working with Windows Operating System. இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பார்க்கலாம் வாங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து. ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 3 மார்க்ஸ் செகண்ட் அண்ட் தென் ஃபோர்த்து. ஸோ செகண்ட் கொஷின் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் தென் 5 மார்க்ஸ் கொஷின் ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த ரெண்டு கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது இல்லாத கொஷின் பேப்பரே நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷின் வந்துச்சுன்னா எப்படி இதை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா போதும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டெஃபினட்டாக 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 6 பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.